கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு நேற்றைய தொடர்ச்சியை நான் தருகிறேன். கிறிஸ்து தன்னுடைய சிந்தையிலே உருவாக்கி வைத்திருந்த மனிதனை இந்த உலகத்தில் பெற்றெடுத்து ஈண்டெடுப்பதற்கு முன்பாக அதை எப்படியாகிலும் தடுத்துவிட வேண்டும் என்று லூசிபர் நினைத்தான். ஒளி சுமப்பவன், தேவனை துதித்து தனக்கு பின்னாலே பெரிய ஆராதனை கூட்டத்தை வைக்கிறவன், அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் உருவாக்குகிற ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சோதோகுமாரா பட்டணத்தை அழிக்க போகிற பொழுது தான் இந்த பூமியில் தேர்ந்தெடுத்த தன்னுடைய ஆபிரகாம் இடத்தில் அவர் எல்லாம் சொல்லுகிறார். அதுபோல தான் ஒரு எவ்வன சனத்தை என்னை போல் உருவாக்குகிறேன், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தேவன் அவர் தெரிவித்திருக்கக்கூடும். உங்களுக்கு நேரடியாக இல்லை என்றால் கூட நீங்கள் அதை அலசி ஆராய்ந்து, நான் தவறான நோக்கத்தில் கொண்டு செல்லவில்லை அது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்தில் அதை தடுக்க வேண்டும். எப்படி ஆகிடும்? தடுப்பதற்கு என்ன செய்வது என்றால், அவர் ஆட்சி செய்கின்ற, அவர் செங்கோல் ஓச்சுகின்ற அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று இவன் எண்ணினான். இன்றைக்கு நீ பாருங்கள், இன்றைக்கு இப்போ தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மாலைக்குள் எல்லாம் முடிந்துவிடும். அவன் அட்டை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சின்னங்களையும் எடுத்துக்கொண்டு என்னென்னத்தெல்லாமோ புழுகி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஒருவன் இப்பொழுது நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பஸ் ஸ்டாண்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களிடத்தில் நாங்கள் 10-15 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். 2009 இருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு எங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த போராட்டம் என்றாலும் எதால் நாங்கள் முன்னால் போய் நிற்கிறோம். ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு வெற்றியாக அமைவதற்கு காரணம் இல்லாதது என்னவென்றால், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை. நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டால் நாங்கள் பெரிய அதிகாரியாகி நாங்கள் வெட்டாததெல்லாம் வெட்டுவோம், வெட்டுனதெல்லாம் ஒட்டுவோம், முடிச்சு அவிழ்ப்போம், முடிச்ச போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த எப்படியாகிலும் இந்த ஆட்சியை பிடித்து விட்டால் நம்முடைய இஷ்டப்படி செய்யலாம். அது மக்களுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ தாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்து இப்பொழுது ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பதாக நான் பஸ் ஸ்டாண்டிலிருந்து வருகிற பொழுது அந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றன. பேசிக் கொண்டிருக்கார். இதுபோல எல்லா கட்சிக்காரர்களும் பேசுவார்கள், எல்லா மனிதரிடத்திலும் பேசுவார்கள். இப்பொழுது நம்முடைய இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலே, இந்த CSI அப்படி போன்ற இந்த ஸ்தாபனங்களிலே தேர்தல் நடக்கின்றன. இந்த மாதம் 30 இதில் நடக்கிறது. அதாவது அந்த தேர்தல் நடக்கும் பொழுது நமக்கு நான் டிசி ஆயிரம், நான் பிசி ஆயிரம், நான் ஓசி ஆயிரணும், நான் நாஸ்தி ஆயிரணும் அப்படின்னு சொல்லி அதில் அவங்க நிற்கக்கூடியது இப்படிப்பட்டது. அப்புறம் அந்த பிசப்பு பிடிக்கக்கூடிய பதவிகள் அது இனிமேல் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏண்டப்பட்டு இந்த பிசப்பு பதவி இருந்துச்சுன்னா அந்த சிலுவையில் ஏச தலைகளை தூக்குற மாதிரி அடிச்சிருவேன், அல்லது அப்படி அடித்த மாதிரி காட்டி இப்படி மக்களை இது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இப்படிலாம் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா மனிதனிடத்திலையும் நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் அதை செய்துவிடுவேன், இதை செய்துவிடுவேன், எல்லாம் தாறுமாறாக ஆக்கிவிடுவேன், தலகுப்புற தூக்கி வைப்பேன், தலகுப்புற கடப்பதை நேராக வைத்து விடுவேன் என்று பொட்டலமாக புழுகை அவிழ்த்து விட்டு கொண்டு இருப்பார்கள். அது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும் இந்த நாசத்திற்குள் வந்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது விம்மி நம்முடைய சிந்தனை அழுகின்றன. என்னதான் சொன்னாலும் கூட அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சில அதிகாரத்திலே, ஐயோ நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்போது இது பண்ணுமோ, அல்ல அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு சொல்லி அங்கே போய் ஒட்டி கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அவர்களோ பூமியை வெட்டி கொள்ளாமல் ஒட்டி கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் பெரியவர்கள் என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவன் அந்த அதிகாரத்தில், அவர் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில், அவர் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்காசனத்தில் அந்த அரியணையை நான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தன் உள்ளத்திலே பல ஆண்டு காலமாக வைத்திருந்ததை அவன் பிரயோகிக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது நல்லதல்ல. ஏனென்றால் பிசாசுக்கு ஒரு ரட்சிப்பில்லாத அளவிற்கு அவனுடைய கீழ்ப்படியாமை போகிறது என்றால் தேவன் எவ்வளவு யுகம் அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் பல யுகம் இருப்பது போல் இருக்கிறது. எவ்வளவோ ஒரு சொல்லி பார்த்தான். அவன் ஒருவனை இழுத்தான், 2வது இழுத்தான், ஒரு கூட்டத்தை இழுத்தான், 2வது கூட்டத்தை இழுத்தான். இப்படி 30,000 கோடி அல்லது 3 லட்சம் கோடி அல்லது எண்ணிலடங்காத 30 லட்சம் கோடி இருக்கிறன்னு சொன்னால் அதிலே 3இல் ஒரு பகுதியை தன்னுடைய பேச்சாலும், தன்னுடைய அழகாலும், தன்னுடைய மேட்டிமையான வசனிப்பினாலும் அப்படி இப்படி பேசி அவன் இழுக்க ஆரம்பித்தான்.
ஏனென்றால் நாம் அந்த இடத்தில் அமர்ந்தால்தான் இவர் இந்த மனிதனை சிருஷ்டிப்பது நிற்கப்படும். அப்படி நின்றால் தான் நான் ஒரு வேலை செய்கிறவனை போல அங்கு இருக்க மாட்டேன் என்கின்ற எண்ணம் புரியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹிட்லர் அவன் பெரிய நன்மை செய்து அவன் நாட்டிற்கு வரவில்லை. அவனுடைய பேச்சு ஆக்ரோஷமாக, அந்த பேச்சிலே மயங்கி விழுந்தார்கள். ஆனால் நல்லதை செய்வான் எதிர்பார்த்தால் அவன் தீயதை செய்கிறவனாகவே காணப்பட்டு தன்னையும் தன்னை சார்ந்தவரும் கடைசியாக தற்கொலை செய்து மரித்து போகக்கூடிய அளவிற்கு அவன் ஆகனான் ஹிட்லர். இதுபோலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தில் இருக்கக்கூடியதிலே 1/3 பகுதியை அவன் தன் பால் ஈர்த்து கொண்டான். அப்படி ஈர்த்து கொண்டு இன்னும் கை வைத்துக் கொண்டே வருகிறான். என்ன தெரிந்து கொள்ள, இன்னும் அதிலே கை வைத்துக் கொண்டே வருகிறான். அப்பொழுது எவ்வளவோ காலம் கொடுத்தும் நீ தெரிந்தவில்லை என்று சொல்லி தேவன் அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவன் ஆகாயத்திலே அவன் அலக்கழிவோடு, தனக்கென்று ஒரு கூடாரம் இல்லாமல் அவன் அலக்கழிவோடு அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். இதுதான் நடந்த உண்மை. ஏன்னா அவன் பூமியில் இருந்தான். அவன் தலைமை அங்கே பூமிக்கு தானே வருவான், அங்கே வர விடாம. ஏனென்றால் பூமியை அவர் செம்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? இந்த பூமியை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இப்போ என்ன நடக்கிறது? இவன் அந்த இயற்கையினுடைய எல்லாத்தையும் அநேகம் அவனுடைய கட்டுக்கோப்புக்குள் இருக்கிறது. இன்றைக்கும் கட்டுக்கோப்புக்குள் இருக்கிறது. கடைசியாக அவன் வெளிப்படுகின்ற போது வானத்திலிருந்து அக்கினியை எழுப்புவான், மரித்தவர்கள் எழுப்புவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயற்கைக்கு மாறாக சில காரியங்களை அவன் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தியெல்லாம் சபைதான் உடைத்து போட வேண்டும். கிறிஸ்து உடைத்து போட்டு விட்டார். அவரை விசுவாசிப்பதிலும் அவரை போல எல்லோரும் நடக்கின்ற பொழுதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானம் நிறைவேறுகிற பொழுது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக இந்த சாத்தானை நமது கால்களின் கீழே, அதாவது சபையின் கால்களின் கீழே, ஐக்கியத்தின் கீழே அவர் மிதித்து போட வைத்து விடுவார். நாம் மிதித்து விடலாம். ஆகவே இந்த இடத்தை நுணுக்கமாக கவனித்தால் அவன் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆகாயத்திலே அவனை அப்படியே அந்தரத்திலே பறந்துக்கிற தள்ளிடான்னு சொல்லி அவர் என்ன செய்து விட்டார் என்றால் பூமியை ஒரு பிளாக் பண்ணினார். இப்பொழுதுதான், அதாவது இவனால் அந்த நிகழ்வு ஏற்பட்டன. இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் டைனோசர் இருந்தது, அந்த காலத்தில் எதெல்லாமோ இருந்தது, அனைத்தும் ஆண்டு போய் உயிரற்ற ஒரு பூமியாக அந்த செடி கொடிகள் எல்லாம் பாழாகி போய் எல்லாம் உறைந்து, அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜீவங்கள் எல்லாம் உறைந்து எல்லாம் நாசமாக தாறுமாறாக போய்விட்டது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இவன் தள்ளப்படுகிற பொழுது அந்த நமக்கு படலமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய எழில் கொஞ்சுகின்றதெல்லாம் பாழாக்கி இந்த பூமியையும் கெடுத்து அதை ஒரு சுடுகாடாக ஆக்கி உள்ளே நுழைவதற்கு அவர் முயற்சி செய்கிற பொழுது அதை தடை செய்து அந்த ஒழுங்கின்மையும் அந்த வெறுமையான பூமியை மீண்டும் அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். அதான் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து செயல்படுகிற காட்சியை நான் பார்க்கிறேன். அப்போ இதை சரி செய்ய வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் அதில் அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். சரியாக கருத்து சொன்னால் முதல் உலகம் முழுவதுமாக அழிந்தது இதுதான். இரண்டாவது இருக்கக்கூடிய நமக்கு இது பெரிய ஆராய்ச்சியாக உள்ள போய் அதை கற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படுகிறதல்ல. நோவா காலத்தில் தான் நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நோவா காலத்தில் கூட ஒரு 8 பேர் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சில பல மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டது, மீன்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இதோ ஐசால் உறைந்து எல்லாமே தாறுமாறாக போய்விட்டது, வெறுமையாக்கப்பட்டது. இப்பொழுது தேவன் தமது ஆவியினாலே தமது ஆவியை அப்படியே, ஆவி என்றால் அவர் எண்ணம் என்று வைத்துக் கொள்ளும், அவருடைய கற்பனை, அவருடைய சிந்தனை என்று வைத்துக் கொள்ளும், அது அசைவாடிக்கொண்டே இருக்கிறது. நான் நினைத்ததை எனக்கு அடுத்தவனாக தாவீது ஒரு இடத்தில் சொல்வார்கள் அல்லவா, நான் உன்னை 2வது உன்னை வச்சிருந்தேன், என் பந்தியில் உனக்கு முதன்மையாக நடத்த கொடுத்து நீயோ உன் குதிங்காலை தூக்குனாய். அந்த ஆண்டவருக்கு அது நடந்தது, இயேசு கிறிஸ்துக்கும் தாவீதுக்கு அது நடந்தது. அதுபோல் நம்முடைய முற்பிதாக்கள், இந்த உலகம், இந்த 2வது சிருஷ்டிப்பு ஆரம்பிக்கும் முன்பதாக இந்த நிகழ்ச்சி நடந்தன. அனைத்தையும் அவன் கெடுத்து அவன் போட்டபடினாலே ஆவியானவர் அசைவாடி 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 பிரியமானவர்களே அந்த பூமியை அவர் வெளியே கொண்டு வருகிறது. எந்தெந்த நிகழ்வுகளிலே எப்படியெல்லாம் அவர் வெளியே கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் இந்த உலக பிரகாரமாக
அந்த கல்வெட்டில் எப்படி எழுதியிருக்கு, இந்த கல்வெட்டு எப்படி அர்த்தம் அப்படின்னு எழுதலை. எழுதப்பட்டதை அது எந்தெந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு அதை நான் உங்களுக்கு சொல்லவே நான் வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து இந்த புறாவின் யூடியூப் சேனலை அந்த லிங்கை நீங்கள் அழுத்தி நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் அதை பார்க்க செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற ஊழியம் எவ்வளவாக காலம் சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் காண்கின்ற பொழுது அவ்வளவாக ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்வோம். அப்படி புத்தி சொல்லி இந்த உலகத்தில் இருப்பவரிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர் என்பதை நாம் நிரூபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.